நிறைய பேர் கிரிவலம் போவாங்க, நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்க. ஆனா கோவிலுக்கு போகும் பொழுது, கிரிவலம் போகும் பொழுதோ இல்லை எங்க போகும் பொழுதோ மனசு தெய்வத்தை மாத்திரமே நினைக்கணும். என்ன பண்ணுவாங்க அப்படி போகும் பொழுது? வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, இந்த தேவையில்லாத கதைகள்லாம் பேசிக்கிட்டே போவோம். இப்படி போகும் பொழுது நம்ம மனசுல அந்த உள்வாங்கிற அந்த சக்தி எல்லா கதவையும் என்ன பண்ணிடுவோம்? நாம மூடி வச்சிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்துல தெய்வத்தை மாத்திரமே நினைக்கணும். முன்னாடிலாம் ஒரு பழக்கம் இருக்கும், தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கோவில்ல ஒரு மண்டபம் இருக்கும், பிராகார மண்டபமோ ஏதோ ஒரு மண்டபமோ, அந்த மண்டபத்துல போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்காகன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தியை உள்வாங்கிக்கிறதுக்காக, நம்ம கிரகிச்சுக்கிறதுக்காக. நம்மளுடைய தர்மத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதுல குறிப்பா பௌர்ணமின்றது இயற்கையினுடைய பூரணமான சக்தியை கிரகிச்சு நாம இன்னைக்கு பூரணமா அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது.